இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு ரெட் சில்லி வந்து எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ரெட் கலரும் ஒயிட் கலர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது டார்க்கிஷான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பியூராக ரெட் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஹைலைட் வர்ற இடத்துக்கு மட்டும் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து எந்தெந்த இடத்துல டார்க் ரெட் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க் ரெட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம டார்க் ரெட் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வாட்ரு மிக்ஸ் பண்ணி டார்க் ரெட் இல்லாமல் லைட்டாக ஒயிட்டிஷ் வர மாதிரி அடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். அந்த மாதிரி லைட்டாக வர மாதிரி நம்ம வந்து வாட்டர் கலந்து கலர் பண்ணிக்கிறோம். இப்போது ஒயிட் கலரை வச்சு ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஹைலைட்டான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம பியூர் ஒயிட் வந்து கொடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, நம்ம எடுத்தோடனே ரெட்டு ஒயிட்டுன்னு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்காமல் லேயர் பை லேயராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வீடியோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லேயர் பை லேயராக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெட் கலர் கொடுத்து திருப்பி ஒயிட் கலர் கொடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்து முடிச்சுட்டு திருப்பி ரெண்டும் மெர்ச் ஆகிற மாதிரி திரும்ப ஒயிட் கலர்னு சொல்லி திரும்ப நம்ம லேயர் பை லேயராக கொடுக்கும்போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து 3D மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். மிளகாயோட காம்பு வரைகிறதுக்காக நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அந்த காம்பு மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போது நம்ம இன்னொரு சில்லி வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம முதல்ல வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த சில்லிக்கு கீழே இன்னொரு சில்லி இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காகவும் சேம் அதே மாதிரி நம்ம ரெட் கலரும் ஒயிட் கலரும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹைலைட் வராத இடத்துக்கு டார்க் ரெட் கொடுத்து நம்ம கலர் பண்ணிவிட்டு ஹைலைட்டாக இருக்க இடத்துக்கு நம்ம ஒயிட் கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கீழேயும் இன்னொரு மிளகாய் வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுக்காகவும் நம்ம ரெட் கலரும் ஒயிட் கலரும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எந்த இடத்துல அதிகமாக லைட் எஃபெக்ட் வந்து படுதோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் வந்து அதிகமாக தெரியும். ஆனால் ஒயிட் இல்லாத பகுதியில் ரொம்ப டார்க்னஸ்ஸாக வந்து தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அதோட காம்பு பகுதிக்கும் க்ரீன் கலர் கொடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 மிளகாய் விரிஞ்சு நம்ம ட்ரா பண்ணிட்டோமா, இப்போது கீழே வந்து இன்னொரு சில்லி இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுக்காகவும் சேம் அதே ப்ராசஸில் ரெட் அண்ட் ஒயிட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது எனக்கு இந்த ட்ராயிங் வந்து எனக்கு தெரியல, இது எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற டவுட்டையும் நான் கிளியர் பண்ணித்தரேன். இப்போ வந்து நம்ம லீஃப் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். லீஃப் வரையறதுக்காக நான் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போது அதே க்ரீன் கலரை வச்சு இருக்கிற எல்லா லீஃப்க்கும் ஃபுல் கலர் வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, உள்ளே வந்து அந்த நரம்பு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டார்க் க்ரீனை கொடுத்து அந்த லைன்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அது சூப்பராக வந்துடும். சாரி, நான் நெக்ஸ்ட் ட்ராயிங்கில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சில்லிக்கு கீழே ஷேடோ வர மாதிரி வரையறக்காக பிளாக் கலரை யூஸ் பண்ணி ஷேடோ நம்ம வரைஞ்சி இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.